சூரியனை இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றது. மேச ராசியில் இருந்து சூரியன் நுழைந்து 31 நாட்கள் கழித்து மேச ராசியிலிருந்து வெளியேறும் நாட்கள் தான் சித்திரை மாதமாக கணக்கிடப்படுகின்றது. சித்திர மாதம் இளவேநீர் காலம் என்ற வசந்த காலத்தை குறிக்கும் மாதமாகும். மாமரங்களில் மாந்தளிர்களும் வேப்ப மரங்களில் வேப்பந்தளிர்களும் எல்லா இலை கொடி செடி அனைத்திலும் பூக்கள் நல்ல வர்ணமாக பூத்து குலுங்கும் மாதமே சித்திரை மாதமாகும். இது எதை குறிக்கிறது என்றால் மனித வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் கலந்தது வாழ்க்கை என்பதை குறிக்கின்றது. மனிதர்களிடையே நல்லெண்ணம், நல் உறவு, ஐக்கியம், அன்பு பரிமாற்றல், குதூகலம், விருந்தோம்பல் அனைத்தும் அம்சங்களும் கொண்டதே ஒரு விழாவாக கொண்டாடப்படுகின்ற சித்திரை மாதம். பிறக்கும் சித்திரை புத்தாண்டு புதுமைகளை வாழ்விலும் சகல வெற்றிகளையும் ஏற்பட நல்ல வளங்களையும் வாழ்வில் உருவாக்க நாம் அனைவரும் இந்த சித்திரை புத்தாண்டை மிக மகிழ்ச்சியாக வரவேற்போம். சித்திரை புத்தாண்டு ஆரம்ப நாளில் நாம் அனைவரும் வீடு வாசல்களை சுத்தப்படுத்தி வீட்டிற்கு வாசலில் மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை தோரணங்கள் கட்டி மாவிலை கோலங்கள் போட்டு சித்திரை புத்தாண்டை வரவேற்பதற்காக தயாராகின்றோம். அது மட்டுமல்ல, சித்திரை புத்தாண்டு என்றாலே முக்கணிகளில் குறிப்பிடத்தக்க மா, பலா, வாழை இவைகளை கொண்டோம் அரிசி, பால், வெல்லம் கலந்த சர்க்கரை பொங்கலையும் செய்து விருந்தோம்பல் படைக்கின்றோம். மதிய உணவாக நம் மக்களுக்கு அறுசுவை உணவான இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, உரைப்பு இந்த சுவைகளை கொண்ட உணவுகளையே நாம் செய்து நம் மக்களுக்கு அன்போடு பரிமாறுகின்றோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, சித்திரை புத்தாண்டு என்றாலே மருந்து நீர் கொண்டுதான் நாம் காலையில் குளிக்கின்றோம். அந்த மருந்து நீர் 8 வகையான பூக்களையும் 4 வகையான வேர்களையும் நல்ல நறுமணம் கொண்ட வாசனை திரவியங்களையும் கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும். இது எல்லாமே நமக்கு குறிப்பது என்னவென்றால், நாம் பயன்படுத்தக்கூடிய மஞ்சளாக இருக்கட்டும் அல்லது குங்குமமாக இருக்கட்டும், மாவிலையாக இருக்கட்டும், வேப்பம் பூவாக இருக்கட்டும், எல்லாமே மனித உடலில் நோய் கிருமிகள் தாக்காமல் இருப்பதற்கு செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சங்கள். இவையை நாம் பயன்படுத்தும் போதும் நாம் நல்ல நீரில் நாம் குளிக்கும் பொழுதும் நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் நம் உடலை பாதுகாக்காமல் இருப்பதற்கும் கொடிய நச்சுக்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து நமக்கு நோயற்ற வாழ்க்கை கொடுப்பதற்குமே இதுவெல்லாம் நாம் செய்கின்றோம். இன்று இந்த விழாவில் உங்களுக்காக பல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் காண்பதற்கு முன்பாக சித்திரை என்றால் என்ன, அதை எவ்வாறு நாம் வரவேற்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். அடுத்து உங்களுக்காக ஒரு அழகிய நடனம், இதை நீங்கள் இப்பொழுது கண்டுகளிக்கலாம். நன்றி. செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே.
பாசம் தடமாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே. நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே. என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும். பூவே செம்பூவே. உனை போல நானும் ஒரு பிள்ளைதானே. மலர் வந்து கொஞ்சம் கிளி பிள்ளைதானே. உனை போல நானும் மலர் சூடும் பெண்மை. விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை. நான் செய்த பாவம் என்னோடு போகும். நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும். இந்நாளும் எந்நாளும் உல்லாசமே. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும். வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும். பூவே செம்பூவே. மிக அழகாக நடனம் ஆடிய நமது சகோதரிகளுக்கு நன்றி. நீங்களும் இந்த நடனத்தை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதனைத் தொடர்ந்து நமக்காக இன்று ஒரு சித்திரை புத்தாண்டு வாழ்த்துரை இருக்கின்றது. இந்த வாழ்த்துரை நமக்காக வழங்கவிருப்பவர் பங்களாதேஷ் டைரக்டர் டாக்டர் குணாலம் அவர்கள். அவர்களை இப்பொழுது திரையில் காண்போம். வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். 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 உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். அன்பு உறவுகளுக்கும் பாசமான அன்பான கேலிங் அங்கத்தினர்களுக்கும் மலேசிய நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும், முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் மற்றும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அனைவருக்கும் மற்றும் ஆசானாக இருந்து பாடம்
பள்ளி பாடங்கள் படித்து கொடுத்த எனது ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த சித்திரை புத்தாண்டு நாளிலே எனது சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை புத்தாண்டு வந்து நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எல்லோரும் இந்த 2021ஆம் ஆண்டு தொடர்ந்து மிக வெற்றிகரமான ஆண்டாக, மகிழ்ச்சிகரமான ஆண்டாக கொண்டாடி எல்லாம் வல்ல இறைவன் எல்லா மக்களுக்கும், குறிப்பாக கேலி சகோதர சகோதரிகளுக்கும் எல்லா வகையான சௌபாக்கியங்களும் கொடுத்து வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். கேலி அங்கத்தினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு குறிக்கோளோடு 2021ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைய ஒற்றுமையோடு உழைத்து கேலி பொருட்களை எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டிய வகையில் தொடர்ந்து செயல்பட்டு மிகவும் அதிகமான பிசினஸ் வால்யூம் செய்து நல்ல வருமானம், பெரிய வருமானம் எடுத்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த, மிக சிறந்த அங்கத்தினராக திகழ்ந்து எல்லா விதமான பட்டம் பதவிகளும் அடைந்து வாழ்க்கையில் பிள்ளைகளோடும் தாய் தந்தரையோடும் மனைவியோடும் மிக சிறப்பாக வாழ்ந்து கேலி உங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனமாக இருந்து உங்களுக்கு நிச்சயமாக எல்லா புது புது பொருட்களும் கொண்டு வந்து புது வகையான திட்டங்களை கொடுத்து நல்ல தன்முனைப்பு கொடுத்து உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை அடைய 2021ஆம் ஆண்டு திகழ வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து எல்லா அங்கத்தினர்களும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் எனது சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். உங்க வாழ்த்துறைக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்துறை வழங்கினீர்கள். கண்டிப்பாக நமது கேலி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துறை பயனாக இருக்கும். உங்களுக்கும் எங்களுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து நமக்காக இங்கே ஒரு செம்மொழி பாடலை கேட்க போகின்றோம். உடன் சில தலைவர்களின் வாழ்த்துறையும் இடம்பெறவிருக்கின்றது. கண்டு கழியுங்கள். அதனை தொடர்ந்து நம்முடைய கிரவுன் அம்பாசிடர் மைக்கேல் சார் அவர்கள் அவர்களுடைய வாழ்த்துறையுடன் ஒரு பொருள் விளக்கத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இவை அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் கண்டு ரசிக்கலாம். நன்றி. ஹாய் கேலி லீடர்ஸ், எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கிரவுன் மேனேஜர் தேன்மொழி. சித்திரையே வருக, அனைவருக்கும் சிறப்பான வாழ்வையே தருக. நாளை நாம் கொண்டாடவிருக்கும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அனைவருக்கும் எனது மகிழ்ச்சிகரமான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். அன்பான கேலிங் உறுப்பினர் அனைவருக்கும் பிளவு ஆண்டு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான
ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நண்பர்களே அனைவருக்கும் இன்று நாள் பாத்தீங்கன்னா நம்ம அனைவருக்கும் முதலாவதாக உகாதி வாழ்த்துக்களை அறிவிப்போம். ஹாப்பி உகாதி எல்லாருக்கும். அதே வேளையில் சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா வைசாக்கி செலிப்ரேட் பண்றவங்களுக்கு அனைவருக்கும் ஹாப்பி வைசாக்கி டு சிங் பீப்பிள், சிங் நண்பர்களுக்காக. அதே வேளையில் நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்திரை புத்தாண்டு நம்ம கொண்டாட போகிறோம். அதே வேளையில் இன்னொரு விஷயமாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷு புத்தாண்டையும் நம்ம கொண்டாட போறோம். ஓகே, அனைவருக்கும் ஒரு சிம்பிளா சொல்ல போனா அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, எப்போதும் நம்ம சொல்ற மாதிரி ஒரு புது வருடம் வரும்போது ஒரு புது விஷயங்கள் நடக்கும். ஆமாவா இல்லைங்களா? நம்மளுக்கு அறியாமலே இந்த வருடம் 2021 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வருடமா ஆரம்பிச்சிருக்கிறோம். 2020 was not a good year அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா when there is a crisis there's always an opportunity. ஆமாவா இல்லைங்களா? சோ அப்ப அந்த கிரைசிஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பாசிட்டிவா நம்ம கொண்டு போனோமா கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து ஒரு வெற்றி அடையலாம். இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஷேரிங்கோ ஒரு ப்ராடக்ட் டாக்கோ அப்படிலாம் இருக்க போறது இல்லை. இன்னைக்கு ரொம்ப வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு, இந்த சித்திரை புத்தாண்டை நோக்கி நம்ம என்ன செய்யலாம், எப்படி கொண்டு போகலாம்? ஒரு நல்ல வருடம், ஒரு நல்ல 2021 பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வருடம் நண்பர்களே. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பை தேடி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு சிறப்பான வருடம். அப்ப வாய்ப்புன்றது என்ன? கேலிங் நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கு. ஆமா இல்லைங்களா? அந்த வாய்ப்பை எல்லாரும் கரெக்டாக பயன்படுத்தினோமா நம்ம எல்லாரும் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சோ அந்த ரீதியில இன்றைய செலிப்ரேஷன், இன்றைய நாள் ஒரு செலிப்ரேஷன் நாள். இது வந்து ஒரு நார்மல் மீட்டிங் இல்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழகா, நான் கூட பாத்தீங்கன்னா அழகா ஒரு மாதிரி அழகா ஜிப்பாலாம் போட்டு வந்திருக்கோம். அதாவது வேஷ்டி தெரியுதான்னு தெரியல, இது வேஷ்டிங்க பாத்தீங்கன்னா வேஷ்டி, அதாவது வேஷ்டி ஜிப்பா போட்டிருக்கோம். அதாவது என்னன்னா we want to create a different lifestyle. actually என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியாபாரம் நம்ம இதுக்கு பாத்தீங்கன்னா வியாபாரம் சொல்ற பேர் மென்டலி டயர்ட் ஆயிடுறாங்க. அப்ப இது வியாபாரம் இல்ல, இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்க்கை விஷயங்கள். அதனால இன்னைக்கு கேலிங் இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஈடுபாடு பட்டு என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு அடுத்து நம்ம கோயிங் த்ரூ நம்ம ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ரீதியில இந்த புத்தாண்டு சிறப்பாக கொண்டாட தயாரா இருக்கீங்களா? இந்த சித்திரை புத்தாண்டு இந்த சித்திரை புத்தாண்டு சிறப்பாக கொண்டாட ரெடியா இருக்கீங்களா? இந்நேரத்துக்கு நார்மல் டைம்ல இருந்தா நேரத்துக்கு படம் பார்க்க போயிருக்கலாம், ஏதாவது பண்ண போயிருக்கலாம், ஏதாவது பயங்கரமா கச்சேரி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா நம்மளுடைய இன்னைக்கு சூழ்நிலை இந்த மாதிரி ஜூம்ல நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தார தப்பட்டையோட இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பா ஒரு 200-300 பேரோட நம்ம செய்திருக்கலாம். ஆனா பரவாயில்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மலேசியால இருக்கிறோம். ஆனா இந்த ஜூம் மூலியமாக உலகளாவில நம்மளோட மீட்டிங் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. முதலாவதாக ரொம்ப நன்றி குணாலம் சாருக்கு, ரொம்ப நன்றி. அவருக்கு முதல்ல நாளைக்கு சார் உங்களுக்கு ஹாப்பி விஷு. அழகாக சிறப்பாக புது தாடியோடு அவர் இருக்கிறீங்க. எனக்கே ஒரு பயங்கரமே நல்ல ஒரு இதா இருக்கு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். அனைவரும் அதே வேலை ஐ திங்க் இந்தியால இருந்தும் நம்ம ஜெகா சாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் ஹாப்பி சித்திரை புத்தாண்டு. அனைவருக்கும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இன்றைய புத்தாண்டு சித்திரை புத்தாண்டை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நாளைக்கு தாங்க நம்மள சித்திரை புத்தாண்டு, இன்னைக்கு உகாதியும் விசாக்கியும். ஆனா நாளைக்கு நம்ம கம்பைன் பண்ணி தான் இந்த 2 நாள் நிகழ்ச்சியை ஒன்றாக நம்ம செய்யறோம். சோ அந்த ரீதியில இன்னைக்கு செலிப்ரேஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனா செலிப்ரேஷன் நல்லா போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு மக்கள் நம்ம பாக்குற விஷயத்துல பாத்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கு என்ன பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு பார்க்கும் போதுதான் அப்கோர்ஸ் பொருளாதாரம் மணி வாய்ஸ். ஆனா அதை பத்தி இன்னைக்கு பேச வேண்டாங்க. அதை பத்தி மேபி லேட்டர் வந்து நம்மளுடைய மூத்த தந்தை, மூத்த லீடர், அதாவது மூத்த தந்தையோ மூத்த லீடரோ மூத்த அண்ணனோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம திரு ரீகோ சார் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பணம் பத்தி பேச போறது. ஆனா எப்படிங்க இன்னைக்கு மக்களுக்கு தேவைப்படுது, அதாவது இன்னைக்கு மக்கள் நோய் நொடியால இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சித்திரை புத்தாண்டில் நம்ம ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சுட பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேலிங்கோட சாக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இது என்ன ப்ராடக்ட்? என்னங்க சாக்ஸ போட்டா கால் நல்லா ஆகுதுங்களா, சாக்ஸ போட்டா ரத்தம் ஓட்டம் ஓடுங்களா அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய டெக்னாலஜி, அதாவது ஃபார் இன்ஃப்ராரெட் அண்ட் அயோன் நெகட்டிவ் இந்த சாக்ஸ்ல ஒரு என்ன சொல்றாங்க தானம் பண்ணியிருக்காங்க, உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா அதுல வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. சோ அதனால பாருங்க இன்னைக்கு கால் பாதம் தான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் பிரச்சனை. ஆமா இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு நோய் வந்தா முதல்ல கால் பாதத்துல இருந்தா முதல்ல ஆரம்பிப்பாங்க. டயபிட்டிஸ் தான் முதல்ல காலே விரல ஆரம்பிச்சு அப்படியே மேல வரைக்கும் போய் தலை வரைக்கும் போய் ஃபுல்லா போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கால் பாதத்தை பார்த்துக்கிட்டோம்னா ரத்த ஓட்டம் சீரா இருந்துச்சுன்னா
எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சாக்ஸ் பயன்படுத்துனீங்கன்னா நீங்க, அதாவது இந்த லைவ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நான் சொல்றேங்க, நீங்க இது வந்து மக்களுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் முதல்ல கொடுக்குறீங்க. நீங்க, அதாவது நானும் நீங்களும் முதல்ல பயன்படுத்துவோம். நீங்க பயன்படுத்தி 3 நாள் கழிச்சு நீங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேலை செய்யலைன்னா நீங்க யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. ஆனா நான் கேரண்டி சொல்றேங்க, கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்க 2 நாள்ல 3 நாள்ல பயன்படுத்துற பிறகு பொட்டி பொட்டியா லோரியா இந்த ப்ராடக்ட் நீங்க ப்ரோமோட் பண்ணுவீங்க. பிகாஸ் தி ப்ராடக்ட் ரியலி வர்க்ஸ். நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் ஜப்பான் டெக்னாலஜி. இட்ஸ் நாட் அம்ஜிகரையில வரல, ஜப்பான் டெக்னாலஜில உருவாக்கி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பிரகாரம் அந்த சாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பிரகாரம் இருக்கும். அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கால் பாதத்துல உட்கார்ந்தாங்கன்னா அந்த கால் பாதத்துல இந்த சாக்ஸ் உட்கார்ந்து வரும்போது கரெக்டா நீங்க ஒரு ஃபுட் ரெஃபராலஜிக்கு போற மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபுட் ரெஃபராலஜிக்கு போற மாதிரி. அப்ப இந்த வருடம் இன்னொரு 2021 இன்னொரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்கு. 8 மாதம் பிளஸ் மைனஸ் ஒரு 8 மாதம் இருக்கும்போது என்ன ஒரு உற்சாகமா வைராக்கியமா நம்ம வந்து இறங்கி 2021 பயங்கரமா பிளாஸ்ட் பண்ண போறோம்னு நினைக்கும் போது இந்த சாக்ஸை போட்டுக்கோமா இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும். We get more motivation, we get more vibration, we get more energy for us to whack the market. அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னா ஒரு சிம்பிள் விஷயங்க, இந்த சாக்ஸ் கூட இந்த சாக்ஸ், அதாவது ஒரு சாக்ஸ்னா காலனி. ரொம்ப பேர் சொல்றாங்க என்னங்க சார் காலனி அப்படின்ட்டு. காலனி நம்மள இந்த வருடம் 2021 நம்மள பணக்காரனா ஆக்க போகுது அப்படின்னு சொன்னா உண்மை, அது சாத்தியமுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அத்தியாவசியமான பொருள். இந்த பொருளை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அடைவீங்க. நல்ல நல்ல விஷயங்களா இருக்கு. யாருன்னா முக்கியமாக நம்ம பெற்றோர்கள், நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் வீட்டுல உட்காந்து இருக்காங்க, சில நேரத்தில் சொல்ல மாட்டாங்க அந்த தைலத்தை பூசி இந்த தைலத்தை பூசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன இந்த தைலத்தெல்லாம் தூக்கி ஒரு வாரத்துல வச்சிருவாங்க. இந்த சாக்ஸ் பாய்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல விஷயமா இல்லைங்களா? இந்த சித்திரை புத்தாண்டு வருது, அடுத்தது மதர்ஸ் டே வருது, ஃபாதர்ஸ் டே வரும், நிறைய இவெண்ட்ஸ் வரும், பர்த்டேஸ் வரும். நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்கி அறிமுகப்படுத்துங்க, பயன்படுத்த வைங்களேன். நான் சொல்றேங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிளஸிங்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். So the socks is a beautiful socks. நல்ல ஒரு சிறப்பான சாக்ஸ் பயன்படுத்துவோம். Alright, and இந்த 2021 how are we going to make money? நீங்க தயாரா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைங்க, நீங்க தயாரா இருந்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா எப்படி இந்த சாக்ஸ் மூலியமா மாதம் தோறும் 2000 வெள்ளி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா இன்னைக்கு செலிப்ரேஷன் டே. ஆமா இல்லைங்களா? டுடே இஸ் செலிப்ரேஷன் டே. இன்னைக்கு வந்து நோ பிசினஸ், but we want you to think about it, how to make 2000 ringgit, 3000 ringgit cash income every month. அந்த கேஷ் இன்கம் சம்பாதிக்க தயாரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தினேன்னா நான் போய் புஷ் பண்ணி விக்கிறத மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு புஷ் பண்ணி விக்கலங்க இந்த ப்ராடக்ட் கொடுத்தா உடனே பயனுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அத்தியாவசிய பொருள் இது தேவைப்படுது, அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா ஐயா டயபிட்டிஸ் சொல்லுவாங்க, அம்மா இல்லைங்களா, உடல் டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வந்து கால் அப்படியே பாசா இருக்கும், கால் அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் சீராலாம அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அப்ப என்னன்னா இந்த சாக்ஸ் அணிந்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் பார்ப்பாங்க. அப்ப எத்தனை பேருக்கு இந்தியர்களுக்கு இன்னைக்கு டயபிட்டிஸ் இருக்கு? நம்ம ஆளுங்களுக்கு கல் விட்டு அடிச்சா எல்லார் வீட்லயும் ஒரு வீட்டுல 2 பேராவது இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இந்தியால 2 கோடி மக்கள் இருக்காங்கன்னா பிளஸ் மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேருக்கு இந்த ஜாமான் வைக்கலாம், இந்த ப்ராடக்ட் பைக் வைக்கலாங்க. அற்புதமான விஷயமா இல்லைங்களா? சோ சிறப்பான விஷயம். அதனாலதான் சொல்றேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த சாக்ஸை வைத்துக் கொண்டு நம்ம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம். புதிதாக சில பேர் வந்திருப்பீங்க, புதிதாக நண்பர்கள் இருப்பாங்க நம்மளோட ஷோ, அதாவது இந்த செலிப்ரேஷன்ல இருக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான செலிப்ரேஷன் என்கிட்டே, ஒரு சிறப்பான செலிப்ரேஷன். எந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு MLM தொடர்பு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மலேசியால கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல ஒரே ஒரு நிறுவனம் இந்தியர்களுக்காக சிறப்பா செய்யற ஒரே நிறுவனம் தான் கேள்வி மட்டும்தான். அதுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க. Give a big clap, because you know why? We have best opportunity, we have best marketing plan, we have best. அப்ப நம்ம ஒரு பெஸ்டா இருக்கும்போது இந்த 2021 கிரைசிஸ் ஒரு வாரத்துல வச்சுட்டு பாசிட்டிவா சம்பாதிக்க தயாராயிருவோம். எல்லாரும் இந்த வருடம் ஒரு சிறப்பாக எல்லாரும் வெற்றி நடை போட தயாரா இருங்கள். பாருங்கள், பேக் பண்ணுவோம், மார்க்கெட்டை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்குவோம், புது விஷயங்களை கற்றுக்கொள்வோம். ஏன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன் உலகம்,
இன்னைக்கு ஆன்லைன் உலகங்க. அப்ப இன்னைக்கு ஆன்லைன் விஷயமா எப்படி வியாபாரம் பண்ண போறோம், இன்னைக்கு ஆன்லைன் விஷயமா எப்படி செய்ய போறோம் சொல்லி நிறைய தகவல் கற்றுக்கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்களும் வந்து கற்றுக்கொள்ளுங்க. alright, so I think I don't want to take much of my time. okay, இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளா இருக்கட்டும். அனைவருக்கும் அதே வேலையை சொல்றேன். அனைவருக்கும் ஒரு சிறப்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்மளுடைய கேலிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறதுக்கு அனைவரில் நம்மளுடைய டாக்டர் டாரங்கோவுக்கு பெரிய நன்றி. ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு சின்ன கம்பெனில வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களா தெரியலங்க, ஆனா கேலிங்ல கண்டிப்பா இருக்கு. alright, so take this opportunity, all of us, let's rock 2021. இந்த சித்திரை புத்தாண்டிலே இந்த நம்ம ஒரு புது வியாபாரம், புது விஷயங்களை எடுத்துக்கொண்டு வெற்றிகரமா போவோம். alright, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே, மிக அருமையான ஒரு உரையை நீங்கள் கேட்டீர்கள். உண்மையிலேயே இந்த உரை வந்து நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது, ஒரு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கின்றது, ஒரு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கின்றது. காரணம், பேசிய நபர் அப்படி உற்சாகமாக பேசி சென்றார். அவர்தான் நமது கிரவுன் அம்பாசிடர் மைக்கேல் சார் அவர்கள். அவர்கள் சொல்லும் பொழுது வாழ்த்துறையும் வழங்கி மக்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் நிறைய விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார். புதிதாக நம் நிறுவனத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலுரையை பற்றி மிக அழகாக சொன்னார். உங்களுக்கு தேவைப்படும், வாங்கி அணியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த சித்திரை புத்தாண்டு முதல் நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமான ஒரு சூழலை பெற வேண்டும், ஆரோக்கியமான உடல்நிலையை பெற வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 பாடலை கேட்க போகின்றீர்கள். மிக அருமையான ஒரு பாடல், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பாடல் தான். அந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு சிறப்பான பேச்சாளர் பேச வருகின்றார். அவர் யார் என்று பார்த்தால், நமது எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான கேலிங் இன்டர்நேஷனலில் கிரவுன் அம்பாசிடராக இருக்கும் திரு சந்திரன் சார் அவர்கள்தான். ஆக 2 பாடல்களுக்கு பிறகு சந்திரன் சார் அவர்களுடைய உரையை கேளுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஒரு சிறிய இடைவெளி. பொந்துல யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே சுருக்க பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல மொட்டையம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணடிய காணாண்டி இந்த அன்ன கிளி அடியால மர கிழவண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி குக்கு முட்டைய போடும் கோழிக்கு ஒப்பனை யாரு மயிலுக்கு பச்சைய பூசும் பாசிக்கு குச்சிய அடுக்கின கூட்டுக்கு ஆடுபட்ட மக்கா மரப்பு மேட்டுக்கார வேர்வ தண்ணி சொக்கா மினுக்கு நாட்டுக்கார அகட்டி கருப்பட்டி பூதாங்கோடு மண்ணு சட்டி அதோட கூடு கட்டி ஆரம்பிச்ச நாகரிகம் செஞ்சன ஜனக்கு ஜன மக்களே உப்புக்கு சப்பு கொட்டு முட்டைக்குள்ள சட்டு கொட்டு அன்னைக்கு ரத்தம் கொட்டு கிட்டி புல்லு கட்டி வெட்டு 5 மரம் வளர்த்தேன் அழகான தோட்டம் வச்சேன் தோட்டம் செழிச்சா
நிலமே கொலமே இடமே தடமே எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்பாரி அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்பாரி அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி பாட்டன் பூட்டன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி நாட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூவச்சு அது போட்டு வச்ச எச்சம் தானே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இந்த வீடா மாறிச்சு என்ன குறை என் தீவி கரும்புக்கு என்ன குறை என் ஜில்ல பேராண்டிக்கு என்ன குறை அந்தாலில பாவக்கா அத கல்லு விட்டு இருக்கு அது அத கல்லு விட்டு இருக்கு அப்பா நான் தவிட்டதுங்க வணக்கம், எப்படி இருக்கீங்க அனைவரும்? இந்த வேளையில் இன்று ஒரு சிறப்பான ஒரு நாள், அதாவது நம்மளுடைய 13ஆம் தேதி 4வது மாதம் 2021. மிக சிறப்பான ஒரு நாள், சிறப்பான மழை. இன்னைக்கு மலேசியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து சிறப்பான ஒரு மழை. இந்த வேளையில் நமக்கு இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய நம்மளுடைய கேலிங் இன்டர்நேஷனல் இந்தியன் மார்க்கெட்டிங்
அவர்களுக்கு, அதாவது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டிங் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா செய்தே ஆக வேண்டும். எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் சித்திரை புத்தாண்டுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நம்ம படைப்போம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலையும் பலத்த பாராட்டுகளையும் நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, அந்த வகையில் இன்று சிரமம் பாராமல் நம்ம இந்த ப்ரோக்ராம செஞ்சுட்டு இருக்கோம். விடிந்தால் நம்மளுக்கு வந்து சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம், பல விஷயங்களை வந்து நம்ம மக்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பழம் வாங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து வீட்டு முன்னுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, தோரணமா இல்ல வாழை மரமா, ஏன் சில பேர் வந்து இந்த மாவு விலையா அந்த மாதிரி சொல்லிட்டு வீடை வந்து அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலும் நாம் ஒரு சிறப்பான ப்ரோக்ராம் இந்த ஜூம் வழியில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து அறிந்து நமக்காக ஏறக்குறைய ஒரு 60க்கும் மேற்பட்ட நம் உள்ளங்கள், கேலிங் உள்ளங்கள் இந்த ப்ரோக்ராம் உள்ள வந்திருக்காங்க. அவர்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, அந்த வகையில் முதலாவதாக நம்மளுடைய சிரமம் பாராமல் நம்மளுடைய டைரக்டர் ஆஃப் கேலிங் பங்களாதேஷ் தத்தோ குணாலம் சார் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல அண்ணனாகவும் ஒரு ஆசானாகவும் இருந்து இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்காரு. அவர்களுக்கு மிக்க நன்றி. இரண்டாவதாக நம்மளுடைய ஜெகதீசன் சார் அவர்கள் நம்மளுடைய இந்தியா டைரக்டர், சரிங்களா, அவர்களும் அவர்களுடைய டாக்கும் அடுத்தடுத்து நமக்காக நம்ம கேட்க போகின்றோம். அவர்களுக்கும் மிக்க நன்றி. அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய மார்க்கெட்டிங் இந்தியன் மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ் திலகாசிஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யுவா சார் அண்ட் நம்மளுடைய இலா அண்ட் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடன் இன்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்தது நம்மளுடைய மூத்த தந்தை நம்மளுடைய ரேகோ சார் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். 70 வயதிலையும் ஒரு இளைஞனை போல் நம்மளோடு இணைந்து மலேசியா ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லோருக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அண்ட் அடுத்தது நம்மளுடைய மூத்த அண்ணன் நம்மளுடைய பன்னீர் சார் அவர்கள் அண்ட் மைக்கேல் சார் அவர்கள், நம்மளுடைய ராகேஷ் சார் அவர்கள், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம மலேசியா ஃபுல்லா பல சிஎஸ் இருக்காங்க. சாந்தி மேம் இருக்காங்க, ஸ்ரீ சார் இருக்காங்க, தென் நம்மளுடைய கிருஷ்ணன் சார் இருக்காரு, தென் நம்மளுடைய கணேஷ் சார் இருக்காரு. அண்ட் எஸ் ஷுவர் நம்மளுடைய எல்லா டீம் மெம்பர்ஸும் சரிங்களா. ஓகே, விடிந்தால் நம்மளுக்கு சித்திரை புத்தாண்டு, சரிங்களா, கிரவுன் மேனேஜர்ஸ், டைமண்ட் மேனேஜர்ஸ், எமரல்ட் மேனேஜர்ஸ், ரூபி மேனேஜர்ஸ் அண்ட் சஃபாயா மேனேஜர்ஸ், ஏன் போன வாரம் சைன் பண்ணவர்கள் கூட இன்று நமக்காக இந்த ப்ரோக்ராம்ல காலடி எடுத்து வைத்திருப்பீர்கள். சரிங்களா, கேலிங் இன்டர்நேஷனல் யாரையும் கைவிட்டதில்லை. என் அன்பான உறவுகளே, என்னை வாழ வைக்கும் தமிழக மக்கள் அங்க நீங்க பார்க்கலாம், பின்னால பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க. சரிங்களா, ஓகே, அனைவருக்கும் இந்த வேளையில் அற்புதமான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா, ஓகே, இன்று கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம். எந்த வருடமும் இல்லாமல் ஏறக்குறைய ஒரு வருடமாக நம்ம வந்து ஜூம்ல தான் பல மீட்டிங்கை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், புதிய விஷயமாக இருக்கலாம். Changes is permanent in our life எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெகா சார் ஏறக்குறைய நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்ன அவரை நான் மீட் பண்ணக்குள்ள அவர் என்கிட்ட சொன்னாரு, சேஞ்சஸ் இஸ் பெர்மனன்ட் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எஸ், கன்ஃபார்ம் சார், சேஞ்சஸ். அப்ப பாருங்க, இன்னைக்கு எப்பயுமே நம்ம வந்து நார்மலான மீட்டிங் செய்து இன்னைக்கு நம்ம ஜூம் வழியாக இந்த சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் மிகவும் சிறப்பான வருடமாக அமையட்டும். எப்படியோ அதாவது பல பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், எப்படி வேணாலும் நம்ம போய்கிட்டு இருக்கு சில பேரோட லைஃப்ல. ஆனா நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவா நம்ம யோசிப்போம். சரிங்களா, ஏன் என்று கேட்டால் நம் கம்பெனியில் மட்டும்தாங்க ஆயுர்வேதம் நமக்கு சொந்தமான ஒரு பொருள் இருக்கு. ஓகே, ஆயுர்வேதம் எந்த கம்பெனிலுமே இல்லைங்க. இன்னைக்கு நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு சொல்லிட்டு எல்லா பஞ்சபூதத்தையும் அடக்கிய ஒரு பொருள் தான் நம்மளுடைய ஆயுர்வேதம். சரிங்களா, அப்ப இந்த ஆயுர்வேதம் இன்று மலேசியாவில் பல நாடுகளில் இன்று கேலிங் மூலமாகத்தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா, MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல இந்த பொருளை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அது துளசியாக இருக்கட்டும், கைஸ்லாங்கண்ணியாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், அண்ட் கருஞ்சீரகமாக இருக்கட்டும், அண்ட் கற்பூரவல்லியாக இருக்கட்டும், எல்லாமே ஆயுர்வேதம் தாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னுக்கு நடுற ஒவ்வொரு செடிகளும் அது ஆயுர்வேதம் தான். ஆனா அந்த செடிகளை அழகான முறையில், தெளிவான முறையில் ISO சர்டிபிகேட்டோட, GMP சர்டிபிகேட்டோட
அண்ட் மலேசியா அப்ரூவல் நம்மளுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். KKM அப்ரூவல் இருக்கணும். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி அற்புதமான 14 வகையான பொருட்களை கொண்டு நம் நிறுவனம் மலேசியா மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு கொடுத்து பல பேராட உயிரை காப்பாத்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வகையில் ஆயுர்வேதத்துக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுக்கணும். மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். இன்னைக்கு வந்த நோயை பரிபூர்ணமாக குணமாக்க முடியும். இந்த பல வகையான நோய்கள் வராம இருப்பதற்கு நாம் அற்புதமான நம்மளுடைய ஆயுர்வேதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மலேசியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் உள்ள மக்கள் ஆயுர்வேதத்துக்கு தலை வணங்குறாங்க. அந்த வகையில் கேலிங் இன்டர்நேஷனல் நம்மளுடைய டாக்டர் டாரன்கோ குரூப் மேனேஜிங் டைரக்டர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் மற்ற டைரக்டர்களுக்கும் மிக்க நன்றி. அதாவது இன்னைக்கு நமக்கு சொந்தமான, நம் ரத்தத்துக்கு சொந்தமான, நம் முன்னோர்களுக்கு சொந்தமான இந்த ஆயுர்வேதத்தை மலேசியா மட்டுமில்லாமல் பல நாடுகளில் கொடுத்து இன்னைக்கு அந்த நாட்டில் உள்ள மக்களையும் ஒன்றாவது ஆரோக்கியம், இரண்டாவது பொருளாதாரம், மூன்றாவது இதை இரண்டும் இருந்தால்தான் நம்மளுடைய குடும்ப மகிழ்ச்சி சரியாக இருக்கும் சொல்லிட்டு சரியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வகையில் மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும். இந்த நம்மளுடைய சித்திரை புத்தாண்டின் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 1 வந்தாவே எல்லாருமே ஒரு புதிய ரெசல்யூஷன் செட் பண்ணுவாங்க. இந்த வருடம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நம்மளுடைய சிந்தனை தாங்க நம்மளுடைய ரெசல்யூஷன்ஸ். இது மட்டும் தாங்க. எப்ப ஒரு மனிதன் பாசிட்டிவா இருக்கானோ, பாசிட்டிவான வார்த்தைகளை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்களோ, பாசிட்டிவான செயல்களில் அவங்க இறங்குறாங்களோ, கண்டிப்பா அவர்களுடைய லைஃப்ல பாசிட்டிவ் பிகம் பாசிட்டிவ். பாசிட்டிவான விஷயங்கள் தான் பல நடந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் இன்று நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற ஒரு நிறுவனத்தில், கேலிங் இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் இருக்கோம். செல்லிங், ஸ்பான்சரிங், சர்வீசிங். நம்ம குணாலும் சார் எப்பயுமே சொல்ற விஷயம், இந்த மூன்றையும் சரியாக கடைபிடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க. செல்லிங், ஸ்பான்சரிங், சர்வீசிங். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எண்ணம், எண்ணிய எண்ணியாங்கு எய்துக எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு குரல் இருக்கு. ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்குறித்து அதனுடைய செயல்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த எண்ணிய செயல் கண்டிப்பாக நம்மை சேரும். சரிங்களா? சார் சொல்லுவாரு 1 million BV இந்தியன் ப்ரொடக்ஷன் சந்திரன் முடிச்சிடணும். எஸ் சார், we are ready. எண்ணிய எண்ணியாங்கு எய்துக எண்ணியர் திண்ணியராக பெறின். அதுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். கண்டிப்பாக நம்மளால முடியும். இந்த சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைவருக்கும், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய வினோத் சார் கிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன், சார் தலைவா என்னுடைய பிள்ளைக்கு பால் வாங்குறது கூட நம்மளுடைய கேலிங் கொடுத்த காசு தான் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்களை வாழ வைத்த கேலிங் உறவினர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு கண்டிப்பாக மேலும் மேலும் பல கிரவுன் அம்பாசடர்ஸ், பல வெற்றியாளர்கள் இந்த கேலிங் இன்டர்நேஷனல்ல மலேசியா மட்டுமில்லாமல் பல இடங்களில் உருவாவதற்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாசிட்டிவ் 100% பாசிட்டிவாக இருப்போம். எல்லோருக்கும் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம். மிக அற்புதமாக நம் தலைவர் ஒருவர் பேசி சென்றார். அவர் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தா, வாழ்த்துறையோடு சேர்த்து ஆயுர்வேத மூலிகைகளை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. ஆயுர்வேத மூலிகைகள் இன்ற கேலிங் நிறுவனத்தின் மூலம் உலகளாவிய நிலையில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைய மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அதோடைய தரம் மிக 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 அருமையான ஒன்று. ஆயுர்வேதம் என்றாலே ஆயுளை காக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த ஆயுர்வேதத்தை பற்றி மிக அழகாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து கூறிய கிரவுன் அம்பாசிடர் சந்திரன் சார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லங்க, இந்த நிறுவனத்தில் இணைந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தரம், மக்களின் வாழ்க்கை தரம் எவ்வாறு மாறும், எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்பதை பற்றியும் மிக அழகாக எடுத்து சொன்னார். இப்படி இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு இன்று நம்ம சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டு இருந்தாலும் நமது எதிர்காலத்தையும் நமது வேலையையும் உழைப்பையும் நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இன்று இருப்பதற்கு காரணமே அவர்கள் உழைத்த உழைப்பு, அதன் மூலம் அவர்கள் அடைந்த வெற்றி. அதன் காரணமாகவே அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக உற்சாகமாகவும் நமக்கு பல நல்ல தகவல்களை தெரிவிக்க முடிகின்றது. அந்த வகையில் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு நன்றி பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து உங்களுக்கு
உங்களுடைய செவிகளுக்கு மிக இனிமையான பாடல்கள் இங்கே ஒளிபரப்ப இருக்கின்றது. அந்த பாடல்களை தொடர்ந்து உங்களுக்கு நமது கேலிங் இன்டர்நேஷனல் மேனேஜிங் டைரக்டர் அவர்களுடைய வாழ்த்துரை இருக்கின்றது. அவருடைய வாழ்த்துறையை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். நிச்சயமாக நீங்களும் ஆவலாக காத்திருப்பீர்கள். அவர்தான் நம் கேலிங்கின் நடமாடும் கடவுள் என்று பலமுறை நாங்கள் எல்லோரும் சொல்லி இருக்கிறோம். காரணம், பல பேரை இன்று வாழ்க்கையில் உயர வைத்த ஒரு மாமனிதர். அவருடைய வாழ்த்து செய்தியை தொடர்ந்து இந்தியாவின் டைரக்டர் உயர் திரு ஜெகதீசன் சார் அவர்களுடைய வாழ்த்து செய்தியும் இடம்பெற போகின்றது. ஆக சற்று முன்பே பங்களாதேஷ் டைரக்டர் நமக்காக வாழ்த்துறை வழங்கினார். இப்பொழுது நமது மலேசியாவை சேர்ந்த டைரக்டர் வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார். அடுத்து இந்தியாவை சேர்ந்த டைரக்டரும் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரிகின்றது? நமது நிறுவனம் ஒரு உலகளாவிய தரம் நிறைந்த நிறுவனம் என்பதை நம் மக்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுடைய வாழ்த்துறைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு முன்பு அதற்கு அடுத்தாற் போல் இன்னொரு மிகச்சிறந்த ஒரு லீடர் உங்களோடு பேச போகின்றார். அவரும் ஒரு கிரவுன் அம்பாசடர். அவர் இன்று உங்களுக்கு வாழ்த்துறை வழங்கிவிட்டு ஒரு பொருளை பற்றியும் பேச இருக்கின்றார். அவர்தான் கிரவுன் அம்பாசடர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அவருடைய வாழ்த்துறைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. I wish all the Tamilian Happy New Year. Best wishes and this year, especially for your dream come true. Unga anai warkum yen inia citirai utandu na watuka. வணக்கம். வர போகிற இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்பமாக அமைய எனது இதய கனிந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா, எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா, இதுதான் நிறைவா. உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள். எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்கார மனதில் இல்லை, துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே.
என் இதய ஒளி நீ, களிரின் துதிக்கை கனமும் நீ. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா? உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே. கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே ராணியா. ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நாளை பிறக்கக்கூடிய ஒரு இனிய நாள். அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு சித்திரை நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வேளையில் நம்மளுடைய பங்களாதேஷ்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய டைரக்டர் ரத்த குணாலாசம் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கம். அதே வேளையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜெகா சார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். மற்றும் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இன்னைக்கு அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்த ஜூம் வழியாக. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஓகே, நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டு காலம் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு பிறந்து கொண்டுதான் வருது. நம்மளும் அது வருஷத்தை பார்த்துட்டு தான் இருக்கோம். பல பேர் வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்றம் இருக்கிறது, இறக்கமும் இருக்கின்றது. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல நடவடிக்கை நிச்சயமாக நம்ம வாழ்க்கை பெரிய வழியில மாற்றத்தை வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அந்த வகையில் நிச்சயமாக பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு நம்ம அனைவரும் வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். கேலிங் இன்டர்நேஷனல் 20 ஆண்டு காலமாக பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான நிறுவனம். இந்தியர்களோட வளர்ச்சி, இந்தியர்களோட பொருளாதாரம், இந்தியரோட வாழ்க்கை, ஆரோக்கியம் என்று ஒவ்வொரு படியாக நம்ம பல வெற்றிகளை பல சாதனைகளை கேள்விகளை நம்ம பார்த்து கொண்டுதான் வருகின்றோம். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஒரு ஆண்டு எல்லாத்துக்கும் தெரியும், 2020 உலகமே ஆடி போன ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் கூட பல பேர் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் கேலிங்கிலும் தொடர்ந்து பல வெற்றியாளர்கள் பல சாதனைகள் உருவாக்கி கொண்டுதான் வருகிறார்கள், இன்னும் உருவாக்கி கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையும் பெரிய ஒரு வெற்றி இந்த புத்தாண்டு ஏற்படும். அந்த வகையில் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா எல்லாரும் மனிதர்களும் விரும்பக்கூடிய விஷயங்கள், எல்லாருமே இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். 3 விஷயம் தான். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மிக ஆரோக்கியமா இருக்கணும், பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் மிகவும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சராசரி மனிதர் எல்லாரும் விரும்புகிற விஷயம் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கேலிங் இன்டர்நேஷனல் எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னு நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வகையில் உடலுக்கு வேண்டிய மிக முக்கியமான ஆரோக்கியமான சிறப்பான தரமான பொருட்களை நம்ம ஒவ்வொரு நாளும் மக்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டுதான் போகின்றோம். அந்த வகையில் இன்னைக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஷேரிங் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க உடலுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருள் நம்முடைய குளோரோஃபில் குளிர்பானம். குளோரோஃபில் எல்லாத்துக்கும் தெரியும். பச்சை கலர்லையும் குளோரோஃபில், அல்ஃபால்ஃபா லிக்விட் குளோரோஃபில் சொல்லுவாங்க. அது ஒரு ஆறாம் வார்த்தை. அது நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா மூலிகைக்கும் தந்தை என்று சொல்லக்கூடிய அவ்வளவு ஒரு புனிதமான அற்புதமான பொருள் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. சரி, ஏன் இந்த பொருளை பத்தி நீங்க நான் பேசுறேன் பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக நம்ம இன்னைக்குள்ள காலகட்டம், இன்னைக்கு நவீனமான காலகட்டம் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைய சாப்பாடுகள், விதவிதமான சாப்பாடுகள், நிறைய நவீன கால சாப்பாடுகள் நம்ம வாழ்க்கையில சாப்பிட்டுக்கிட்டு வரோம். இன்னும் ரொம்ப பிஸியான வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் அதிகமா போகுதோ இல்லையோ, இல்ல வாழ்க்கையில ஒரு படி உயர்ந்து போறப்போ இல்லையோ, ஆனா நிறைய பேர் நோயில மாட்டிக்கிறாங்க, நோயில விழுந்துடுறாங்க. அந்த வகையில இந்த குளோரோஃபில் நீர்பானம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எசிட் அல்கலின் சொல்லக்கூடிய காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் பேலன்ஸ் பண்ணி நோய் நொடி இல்லாமல் நம்மளோட ஆயுள் நீண்ட காலமா வாழ்றதுக்கு எல்லா வகையிலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு மிக ஒரு சிறப்பான பொருள். கண்டிப்பாக கேலிங் உள்ள அனைத்து நண்பர்களும் இந்த பொருளை வாங்கி பயன்படுத்திப்பார்கள். தமிழ் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, யாம் பெற்ற இன்பம் பெருக வைகம் சொல்ற மாதிரி இந்த பொருளை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய ஆரோக்கியத்தை நல்ல நிலை கொண்டு போவது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிந்த அனைவருக்குமே இந்த பொருளை அறிமுகப்படுத்தி எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக கை கொடுப்போம். இந்த பொருளை பத்தி நம்ம அடுத்த வாரமா பேச போறோம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இன்னும் நிறைய விஷயத்த பேச போறோம். அதனால இதுக்கு நான் ஷேர் பண்ணி விரும்புறேன். சோ இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். முதல்ல நம்ம பல தலைவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. வித்தியாசமா எப்பயுமே கோட்டு டைலாம் போட்டுட்டு வித்தியாசமா பேசுற காலகட்டம் போய் நீங்க நம்மளும் வித்தியாசமா வேஸ்ட் எல்லாம் கட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு சிறப்பான வாய்ப்பு நம்மளுக்கு
இந்த ஜூம் வழியாகவும் ஓகே அந்த கலாச்சாரத்தை ட்ரெஸ் நம்ம கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு செய்ய கொடுத்த நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீம் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, என்னோட சிம்பிளான விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வாழ்க்கையில டேக்கு தான் போராடுறோம். அது எந்த ஒரு தடையும் கிடையாது. ஓகே, டெய்லி எந்திரிக்கிற பொழுது நைட்டை தூக்குற வரைக்கும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு படி மேல போறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரியங்கள் நம்ம செய்து கொண்டுதான் போகின்றோம். நாங்க என்ன ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறோம்னாக்கா, பிரபஞ்சம் என்பது எல்லாருக்கும் சொந்தமான விஷயம். இயற்கை எல்லாத்துக்கும் சொந்தம். அது வந்து பாரபஞ்சம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இவன் சோப்பா இருக்கான், இவன் கருப்பா இருக்கான், இவன் நல்லா படிச்சிருக்கான், அவன் நல்லா படிக்கல, இவன் திறமைசாலி, இவன் திறமை இல்லாதவன் அப்படிலாம் கிடையாது. ஓகே, பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் சொந்தம். இந்த பிரபஞ்சம் சொல்றப்ப நம்ம எண்ணத்துல என்ன ஒரு விஷயத்த பாசிட்டிவா வரைக்கிறோமோ, என்ன ஒரு எண்ணத்தை வந்து ரொம்ப ஆழமா கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அது இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சீக்கிரம் சேருன்றது வந்து நம்ம தலைவர்கள் எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பல பயிற்சியில, பல மீட்டிங்ல, இல்ல பல செமினார்ல கூட நானும் படிச்ச விஷயம் தான். அப்ப என்னன்னாக்கா, நான் வாழ்க்கையில் நல்லா வந்துருவேன், பொருளாதாரத்துல நல்லா வந்துருவேன், நல்ல உடல் ஆரோக்கியோட இருப்பேன், என் குடும்பத்துல எல்லா மகிழ்ச்சியும் வந்துடும், என்னை சுத்தி எல்லா சூழ்நிலையும் பாசிட்டிவா அமையும் சொல்லிட்டு டெய்லி காலை எந்திரிச்சு நல்ல எண்ணத்துடன் நல்ல மனதுடன் ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடுறப்ப வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் வந்து சேரும். அது வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புது ஆண்டு தான், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நல்ல ஆண்டு தான். நம்ம என்ன ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறேன்னாக்கா, கடந்த பாதையை நம்ம விட்டுரும் பரவாயில்ல. ஓகே, பல மேடு பள்ளங்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு இந்த புது வருடம், ஓகே, நாளைக்கு பிறக்கக்கூடிய புது நாள், ஒரு புதிய சிந்தனையோட நம்ம இந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஓகே, வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய பெரிய மாற்றம் நம்ம பார்க்க போறது கிடையாது. ஆனா எண்ணங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவா. ஓகே, இன்னில இருந்து என்னோட எண்ணத்தை நான் மாத்தி அமைக்க போறேன். காலைல பொழுது எந்திரிச்சோடனே இந்த பொழுது எனக்காக வெடியுது, இன்னைக்குள்ள நாள் என்னுடைய நாள், என் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் வரும், என் வாழ்க்கையில் எல்லா சாதனையும் வரும், நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு கை கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் எனக்காகவே இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்துடன் நல்ல மனதுடன் நம்மளுடைய பொழுதை நம்ம தொடங்க ஆரம்பிச்சோம்னாக்கா நம்ம வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. எந்த தொழிலா இருந்தாலும் சரி, இல்ல எந்த துறையா இருந்தாலும் சரி, நம்மளோட எண்ணங்கள் சரியா இருந்தா நம்ம அதை ஜெயிக்க முடியும். அந்த வகையில் கேலிங் இன்டர்நேஷனல், நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு 18 வருட அனுபவங்கள் இந்த கேலிங் நிறுவனத்தில். என் மகன் பிறந்த வருஷம் நான் கேலிங் ஜாயின் பண்ணேன். அவருக்கு எஸ்பே போயிட்டாரு. அந்த அளவுக்கு இந்த கேலிங் வந்து என்னோட வாழ்க்கை தரத்தை மாற்றி கொண்டு நிற்கும், பல வெற்றிகளை கொடுத்து கொண்டுதான் போகுது. என்ன மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. நல்லதே நினைப்போம், நல்லதே திங்க் பண்ணுவோம், நல்ல விஷயத்தையே பேசுவோம், நல்ல ஒரு காரியத்தையே செய்வோம். இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நம்மளுக்கு நல்லதே கொடுக்கும். சோ மறுபடியும் உங்க அனைவருக்கும் இந்த பொழுது, நாளைக்கு வெளிக்குரிய இந்த நல்ல நாள் பொழுது சிறப்பான நாளா பொழுதாக அமையணும். கண்டிப்பா இறைவன் ஆசீர்வாதத்துடன், எல்லா வல்ல இறைவனுடைய முழு சக்தியுடன் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே பேசுவோம், நல்ல விஷயத்தை வாழ்க்கையை நோக்கி போவோம். அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சாதிப்போம், சரித்திர படிப்போம், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மிக அருமையாக இடி முழக்கம் போல் நமது கிரவுன் அம்பாசிடர் பன்னீர் சார் அவர்கள் அருமையாக பேசினார்கள். நாம் பிறரை வாழ்த்தினால் நாமும் வாழ்த்தப்படுவோம் என்று சொல்லுவார்கள். அவர் பேசிய பேச்சுகளில் அத்தனையுமே மற்றவர்களை வாழ்த்தியே பேசினார். நிச்சயமாக பிறரை நாம் நேசிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களை வாழ்த்தி வணங்குவோம். அது போல நாம் வாழ்த்தும் பொழுது நாமும் வாழ்த்தப்படுகின்றோம். அந்த வகையில் தன்னுடைய வியாபாரத்தில் 18 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக அவர் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த நிறுவனத்தில் பல விருதுகளையும் பல வெற்றிகளையும் பார்த்தவர் என்ற அடிப்படையில் மிகவும் உற்சாகமாக பேசினார். உண்மைதாங்க, ஒவ்வொரு விடியலும் நமக்காகவே விடிந்திருக்கின்றது. அந்த விடியல் நாம் என்ன கேட்கின்றோமோ அதை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஆரோக்கியமான உடல், அளவற்ற செல்வம், ஆழமான அறிவு, பாசமான உறவுகள், எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல், சுயமான நம்பிக்கை, இதையெல்லாம் நாம் பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது அதை வாரி கொடுக்கின்றது. நாம் கிள்ளி கொடு என்று கேட்டால் பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்கின்றது. அந்த வகையில் இன்பருட சித்திரை புத்தாண்டு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பிறக்க இருக்கின்றது. வருகின்ற சித்திரை புத்தாண்டு பிளவ வருடம் நாம் எல்லோருக்குமே நாம் கேட்டதை கொடுத்து நம் எல்லோரையுமே மிக மகிழ்ச்சியாக உற்சாகமாக வைக்கும் என்று நம்புவோமாக. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பாடல், அந்த பாடலுக்கு பிறகு இன்னொரு தலைவர் ஒருவர் உங்களோடு பேச இருக்கின்றார். அவர்கள் பேசுவதை கேட்ட பிறகு மீண்டும் உங்களோடு நான் பேசுகிறேன். அதுவரை இந்த பாடலை கண்டு ரசியுங்கள். அடுத்து அந்த தலைவர் யார் என்றால் நமது கேலி நிறுவனத்தின் மூத்த தலைவரான கிரவுன் அம்பாசிடர் ரேகோ சார் அவர்கள் தான். அவர்களுடைய பேச்சை கேட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது பாடலை மகிழ்வுடன் கேளுங்கள். நன்றி.
சூரியன பக்கம் இல்ல சந்திரன சாட்சி இல்ல சூரியன பக்கம் இல்ல சந்திரன சாட்சி இல்ல பாதகத்தி பெத்த புள்ள பஞ்சதென்ன வளர்ந்த புள்ள கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல ஒத்த கிளி நின்னா கூட கத்தும் பாரு அவன் பேர கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க ஊரெல்லாம் கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா ஊரெல்லாம் கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா புத்த கூடம் கூட இல்லையப்பா எங்க குடும்பத்துல ஒருத்தனப்பா கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க கவசத்தையும் கண்டதில்ல எந்த குண்டலமும் கூட இல்ல வாழ் தூக்கி நின்னா பாரு வந்து சண்டை போட்ட எவனும் இல்ல வாழ் தூக்கி நின்னா பாரு வந்து சண்டை போட்ட எவனும் இல்ல கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க வணக்கம் அன்பான உறவுகளே. இன்றைய சித்திரை புத்தாண்டு நாளிலே கேலிங் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மலேசியாவிலே இருக்கின்ற உங்கள் எல்லா வீடுகளிலும் மற்றபடி தமிழ்நாட்டிலும் இன்னும் உலகத்திலே சில இடங்களிலும் மக்கள் நம்மை பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல அருமையான ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பினை கேலிங் இன்டர்நேஷனல் நிறுவனம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதற்கண் நம்முடைய நன்றி. நம்முடைய குரூப் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் தேரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி.
வங்காளதேசத்தில் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கேலி இந்தியர்கள் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற உணர்வோடு எப்பொழுதுமே செயலாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய டத்தோ குணாலம் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இந்தியாவுடைய டைரக்டர் எனக்கு அவரிடம் மிகவும் பிடித்தது எப்பொழுதுமே உற்சாகம்தான். அவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் நம்முடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்தியன் டிபார்ட்மெண்ட் ஹெட் நம்முடைய திலகா அவர்களுக்கும், இதை நம்முடைய மக்களுக்கெல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிற யுவா அவர்களுக்கும், ஈலா அவர்களுக்கும், மற்றும் சற்று முன்னம் உங்கள் மத்தியிலே நல்ல கருத்துக்களை கூலிமிலே இருந்து பேசிய கிரவுன் அம்பாசிடர் சந்திரன் அவர்களுக்கும், கிரவுன் அம்பாசிடர் பன்னீர் அவர்களுக்கும், கிரவுன் அம்பாசிடர் மைக்கேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பேச்சை கேட்கின்ற பொழுதே நான் எப்பொழுதுமே உற்சாகம் அடைவேன். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றுகின்ற தேன்மொழி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகிறேன். சித்திரை புத்தாண்டு ஏன் வருகிறது, அவருடைய நோக்கம் என்ன, அடிப்படை என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக பேசினார்கள். அன்பான உறவுகளே, நான் எப்பொழுதுமே நம்புவது, ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாருடைய பேச்சிலாவது நீங்கள் படிக்கின்ற ஏதாவது ஒரு புத்தகத்திலே ஒரே ஒரு வாக்கியம் உங்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் எல்லாம் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே தோட்டப்புறத்திலே இருந்து பட்டணத்துக்கு வந்து உயர்ந்த கல்வியெல்லாம் இல்லாமல் பல்வேறு நிலைகளிலே என்னுடைய 51வது வயதுக்கு நான் கேலிங்கிலே வந்தேன். அதற்கு முன்னால் காப்புறுதியில இருந்தேன். நான் கேலிங்கிற்கு வந்தேன். அந்த காலத்திலே காப்புறுதியில யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். பிறகு காலத்தாலே காப்புறுதியிலே அதனுடைய கல்வி சூழல் வளர வளர என்னால் அதில் ஈடு கொடுக்க முடியாததாலே நான் கேலிங்கிற்கு வந்தேன். ஆனால் அதற்கு முன்னமே எப்படி இப்பொழுது நிறைய சினிமா பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பி உங்களை கவருகிறார்களோ, அதை போன்று சினிமா பாடல்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். 40 வருடத்துக்கு முன்பாக ஔவையார் அவர்கள் பாடிய ஒரு பாடல் என் மனதை அப்பொழுதே தொட்டது. அந்த பாடல் என்னவென்றால், வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். அந்த வாக்கியம் அப்படியே என் மனதிலே பாய்ந்தது. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், இதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவனோ ஏமாளி என்ற இந்த பாடலை என்னுடைய 40வது வயதிலேயே நான் தெரிந்து கொண்டு, என்னுடைய வாலிபமும் ஒரு நாள் இல்லாமல் போகும், நானும் வயோதிகனாக ஆவேன், அப்பொழுதும் நான் வாழ்வதற்கு எனக்கு தேவை பொருளாதாரம் என்ற ஒரு உணர்வுதான் என் மனதிலே ஆழமாக பயந்தது. நான் அடிக்கடி சொல்வதை போல, ஏதாவது ஒரு சொல், ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வாக்கியம் மனிதனை மாற்றும் சொன்னார் தெரியுமா? அப்பொழுது அந்த காலத்திலே சிறு பையனாக நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பாடல் என்னை மாற்றியது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒப்புக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பது உனக்கே சரிதானோ. இந்த பாடலில் எனக்கு கேலிங்கிலே நான் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாக்கியம் இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த வாக்கியம் என்னவென்றால், நாம் விற்கின்ற பொருள் மக்களுக்கு பயனாக இருக்கிறது என்றால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்வது போல ஒரு அர்த்தம் அந்த பாட்டிலே வரும். அந்த பாடல், அந்த வரிகள் எனக்கு இப்பொழுது ஞாபகம் இல்லை. இருந்தாலும் நாம் செய்வது மக்களுக்கு பயனாக இருக்கிறது என்றால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நமக்கு கவலையே தேவையில்லை என்று அந்த பாடல் சொல்லுகிறது. அதே போல திருவள்ளுவரும் சொல்லுகிறார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று சொல்கிறார். அவசரப்பட்டு நம்பாதே, நம்பிய பின் சந்தேகப்படாது என்று வள்ளுவர் சொல்கிறார். என்னை கேலிங் 21 வருடமாக இருக்கிறது.
நான் 20 வருடமாக இருக்கிறேன். 20 வருடத்துக்கு முன்பாக கேலிங்கிலே நான் நுழைந்த பொழுது இந்த கேலிங்கை நான் பார்த்தேன். அப்பொழுதே அந்த வருடத்தில் அவர்கள் 10 மில்லியன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். கினோதக்கரா என்று சொல்லக்கூடிய அந்த நச்சு உள்வாங்கி அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் காலுக்கு கீழே ஒட்டிவிட்டால் உடலில் இருக்கின்ற நச்சையெல்லாம் அது உள்வாங்கி விடும், வெளியெடுத்து விடும். அந்த பொருள் மட்டும் அந்த காலத்திலே 2001 11 மில்லியன் வியாபாரம் நடந்தது. அப்படிப்பட்ட நிறுவனத்திலே நான் 20 வருடத்துக்கு முன்பாக நுழைகிறேன். பார்க்கிறேன், எல்லாருமே வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒருவரால் ஒரு காரியம் ஆகும் என்றால் அது நம்மாலும் முடியும் என்று நான் நினைப்பது உண்டு. அதற்கு முன்னால் நமக்கு வேண்டுமா என்பதுதான் மிக முக்கியம். எனக்கு அந்த ஏக்கம் எல்லாம் இருந்தது. எங்க அப்பா அந்த காலத்துல நார்மல தோட்டத்துல பழைய சைக்கிள்ல போவாரு, ரயிலி சைக்கிள்ல போவாரு. பிறகு அந்த சைக்கிள்ல தான் நானும் போனேன். ஆனால் பிறகு உலகத்தை பார்க்கிறேன், சாமானியர்கள் எல்லாம் ஒரு தொழில இறங்கி உழைத்து மிகச்சிறந்த வெற்றியை அடைகின்ற பொழுது, ஒரு நாள் ஒரு காரியம் ஆகின்ற பொழுது ஏன் நம்மால் முடியாது, நமக்கு வேண்டுமா என்று நினைத்து பார்த்த பொழுதுதான் கேலிங் இன்டர்நேஷனல் இன்று உலகத்திலே 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலே செயல்படுகிறது. அதை பார்த்து எனக்கு என்ன சந்தேகம்? 160க்கும் மேற்பட்ட உடல்நல பொருட்கள். அன்பான உறவுகளே, மனித வாழ்க்கையிலே பணம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் உடல் நலம். நான் மிகச்சிறந்த கல்வியாளன் ஒன்றும் கிடையாது. மற்றவர்கள் போல் என்னால் கேலிங் பொருட்களை பற்றி பேச முடியாது, ஆனால் புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிந்து கொண்டவுடன் அதுல நன்மை உண்மை இருக்கிறதா என்று நான் பார்த்தேன். குளோரோஃபிலை பற்றி சொல்லுகிறார்கள். இன்று எத்தனையோ மில்லியன் போத்தல் குளோரோஃபில் உலகம் முழுதும் கேலிங்கிலே மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் குளோரோஃபில் குடிக்காமல் இருப்பேனா? 20 வருடங்களாக குளோரோஃபில் குடிக்கிறேன். ஓரளவு எனக்கு அந்த குளோரோஃபில் என்ன என்று தெரியும். அதற்கு பிறகு ஆயுர்வேதம் பொருட்களை பற்றி சொன்னார்கள். நானெல்லாம் ஒரு 25, 30, 40 வயதுல ஆயுர்வேதம் என்றால் அது ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயது, எந்த நோய் நொடியும் இல்லாத வயது. அப்பொழுது எனக்கு உடல் நலத்தை பற்றி கவலை ஒன்றும் இல்லை. ஆனால் கேலிங்கிற்கு வந்த பொழுது, அப்பொழுது 51, இப்பொழுது 71, இந்த 20 வருட காலகட்டங்களிலே நான் உடல் நலத்தோடு வாழ வேண்டுமேயானால் அந்த ஆயுர்வேத பொருட்களை பற்றி சொன்னார்கள். வள்ளுவரும் ஒன்று சொல்லுகிறார், நீ சாப்பிட்ட உணவு மட்டும் ஒழுங்காக போய்விட்டால் உனக்கு எந்த நோயும் மருந்தும் நோயும் வராது, எந்த மருந்தும் உனக்கு தேவையில்லை என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். ஆகவே நம்மிடம் இருக்கின்ற ஆயுர்லைக்ஸ், குளோரோஃபில், ஆயுர்லைக்ஸ், இந்த 2 பொருட்கள் இருக்கிறதே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பொருட்கள் இருக்கின்றன. இந்த ஆயுள் லைட்டை பற்றி பேசுவார்கள். இந்த கல்லீரல், நமக்கு உடலை பற்றி உடலில் இருக்கின்ற அவைகளை பற்றி என்ன தெரியும்? ஆனால் சாப்பிடுகின்ற எல்லா பொருட்களும் அந்த கல்லீரலுக்கு போய்தான் அங்கே ஜீரணமாகின்ற என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த கல்லீரல் மட்டும் கெட்டு போய்விட்டால் மிகப்பெரிய நோய்கள், பல நோய்கள் உருவாகும் என்று சொன்னதிலிருந்து அப்பொழுதிருந்து இன்று வரை காலையிலே 2 ஆயுளைட், இரவிலே 2 ஆயுளைட் நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த வயதில் எல்லாம் உள்ளபடியே எனக்கும் இனிப்பு நீர் எட்டி பார்த்திருக்க வேண்டும், அல்லது இனிப்பு நீர் வியாதிக்கு நான் ஆளாகி இருக்க வேண்டும். என் குடும்ப பின்னணியும் இனிப்பு நீரில் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆயுளைட், பேஸ் சாப்பிடுவதாலே நான் நோயற்ற வாழுகிறேன். அன்பான உறவுகளே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுகிறார்கள். அதனாலேதான் எப்பொழுதுமே நம்முடைய பொருட்களை பற்றி மக்களிடத்திலே சொல்லுவதிலே நான் தயங்குவதே இல்லை. 1. 2, இதே கேலிங் தொழிலிலே பல பேர் பல ஆயிரம் சம்பாதிக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் 10 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிற ஒருவர் இருக்கிறார், 5 லட்சம் சம்பாதிக்கிற இதே மலேசியாவில் இருக்கிறார். ஆகவே அன்பான உறவுகளே, நீங்களும் உங்களால் முடியும் என்பது உங்களுக்கு இன்று தெரியாமல் இருக்கலாம். நான் பல தடவை சொல்லியது உண்டு. 5 வருடத்துக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது. மீண்டும் சொல்லுகிறேன், கடந்த 5-10 வருடத்துக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது. அதனாலே தான் சொல்லுகிறேன்,
இப்பொழுது இருந்து அடுத்த 5 வருடங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த பேச்சை பேசுகின்ற பொழுது ஒரு பேச்சாளர் குறிப்பிட்டார், எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் தென்னீராக பெறின். நான் நினைக்கிறேன் பன்னீர் அவர்கள் பேசினார் என்று நினைக்கிறேன். அதன் மீது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. எண்ணியாங்கு எய்துவ, என்ன எண்ணுகிறோமோ. சந்திரன் சொன்னார், இப்பொழுது ஞாபகம், கிரவுன் அம்பாசிடர் சந்திரன் பேசினார். எண்ணம் ஒரு விஷயத்திலே அழுத்தமாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால், அன்பான உறவுகளே, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களை நோக்கி வரும். அதனால்தான் வாழ்ந்திடுவோம் பாடலிலே ஏங்கி தவிக்கின்ற நமது வெற்றி நம் கைகளில் வந்து விடும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே உங்கள் ஏக்கம் என்ன, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஆசை என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும், அதிலே உங்களுக்கு உண்மையான உணர்வு இருக்குமேயானால் அன்பான உறவுகளே, எதை நோக்கி நீங்கள் போகிறீர்களோ அது உங்களை நோக்கி வரும். ஒரே ஒரு நிமிடம் போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு. ஒரே ஒரு நிமிடம் போதும். சாலை ஓரத்திலே புல் வெட்டி கொண்டிருந்த பொழுது என்னுடைய தாய் மாமாவின் ஒரே ஒரு வார்த்தை, போய் வியாபாரம் பண்றா. நான் காய்கறி வியாபாரியாக ஆனேன். நான் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு காப்புறுதி முகவர் வந்து, வாங்க காப்புறுதி வியாபாரம் செய்யுங்க. நான் காப்புறுதி வியாபாரி ஆனேன். காப்புறுதியில பிரச்சனை வந்த பொழுது, வாருங்கள் நெட்வொர்க் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நான் நெட்வொர்க் வியாபாரியாக மாறினேன். அன்பான உறவுகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை தான், அதை கேட்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பது மிக மிக முக்கியம். நான் எல்லாம் காப்புறுதியில இருந்த பொழுது எனக்கு ஆங்கிலமோ மலாயோ பேச தெரியாது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் வைத்திருக்கிற மெசேஜ், வாங்கி இருக்கிற பங்களோ, இதையெல்லாம் பார்த்து நானும் அப்படி வர வேண்டும் என்று ஏங்கி இருக்கிறேன். அது எனக்கும் அந்த இயற்கைக்கும் தான் தெரியும். வள்ளுவர் சொல்கிறார், குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முன்றும் என்கிறார். தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தொழிலை வளர்க்க வேண்டும் என்று ஏங்கி உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு கடவுளே வேட்டியை கட்டிக்கொண்டு, மடித்து கட்டிக்கொண்டு அவர் கூட வந்து உதவி செய்வாராம். பல அதிசயங்கள் நடந்திருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையில். மிக சாமானிய நிலையிலே வந்தவன் இன்று நானும் உலகத்திலே பல நாடுகளில் கேள்வி குழு இருக்கிறது எனக்கு. அதனால இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டத்திலையும் லட்சம் லட்சம் என்று பீதி வருகிறது அன்பான உறவுகளே, உங்களுடைய உழைப்பினால். ஆனால் என்னுடைய ஆசை, ஒவ்வொரு மாதமும் என்னுடைய எண்ணத்திலே, போன மாதம் நான் என்ன வியாபாரம் செய்தேனோ அதை விட ஒருபடி அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் நான். அந்த எண்ணம் என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவருக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ, இந்த இயற்கைக்கு தெரியும். ஆகவே என்னுடைய எண்ணத்திலே உண்மை இருப்பதனால அதிசயங்கள் நடக்கின்றன. நான் மாத கடைசியில 2000 பி வருமா என்று பார்க்கின்ற போது 7000 பி வருகிறது. என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம். ஆகவே இந்த சித்திரை புத்தாண்டு நாளிலே அன்பான உறவுகளே, நீங்களும் முடிவெடுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இன்றைய உங்கள் நிலைமையை பார்த்து காலத்துக்கும் அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று மட்டும் முடிவு செய்து விடாதீர்கள். நான் புக்கிட் ஜாலியில வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணினேன். யார் நான்? ஒரு சாதாரண தோட்டப்புற தொழிலாளருடைய மகன். ஆனால் என்னோட கற்பனை மட்டும் புக்கிட் ஜாலியில் வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணினேனே. பிறகு அதற்கான சூழல் அதுவாக வரும், நம்மை நாடி வரும், யார் மூலமாக வரும். அந்த அதிசயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். இன்று கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக யாராவது உங்களை இந்த நிகழ்ச்சியை வந்து பாருங்கள், எங்களுடைய கேள்விகளே எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், அவர்கள் பேச்சை கேளுங்கள் என்று சொல்லி இருப்பார்கள். ஆகவே இந்த பேச்சுக்களிலே எல்லா பேச்சும் உங்களுடைய மனதுக்குள் போகாது என்பது உண்மை. ஆனால் ஏதாவது ஒரு செய்தி உங்கள் உள்ளத்திலே போகும். நானே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே என் உள்ளம் சொல்லுகிறது, எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கின்றது. நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நான் இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, உங்களுடைய ஆசை என்ன? நான் எல்லாம் சின்ன சின்ன ஆசைகளை கொண்டிருந்தேன் மனதிலே. எங்க அம்மாவுக்கு 5 பவுன் சங்கிலி போட வேண்டும் என்று நினைத்தேன். எங்க அம்மாவை ஏரோப்ளேன்ல ஏற்றிக்கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தேன். அவர்களுக்கு இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட்டோ மற்ற பாஸ்போர்ட் இல்லை. அதனால சபா
கோத்த கிண்ணப்பலாவுக்கு அழைத்து சென்றேன். அவர்கள் ஏரோப்ளேனில் உட்கார்ந்து அந்த சுகத்தை அனுபவித்தார்கள். எனக்கு மன நிம்மதி. என்னுடைய அம்மா என்னை விட்டு மறைந்த அந்த நேரத்துல, அம்மா நீ உயிரோடு வாழ்ந்த காலத்திலே நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். அதனாலே எனக்கு அந்த துன்பமே இல்லாமல் இருந்தது. 96 வயது வரை கேலிங்குடைய பொருட்களை சாப்பிட்டதாலே எங்க அம்மா எல்லா வகையிலேயும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அன்பான உறவுகளே, இந்த வாய்ப்பு நம் எல்லாருக்கும் இருக்கிறது. நாம் எல்லாம் முதலில் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுகிறார்கள் அன்பான உறவுகளே. ஆனால் இந்த தொழிலுக்கு என்று ஒரு கல்ச்சர், அதாவது ஒரு பண்பாடு இருக்கிறது. ஒரு நேரடி விற்பனை முகவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் மக்களிடம் பேச வேண்டும். மக்கள் தயார் நிலையில் இருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் பேச வேண்டும், நாம் பேச வேண்டும். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் மக்களுக்கு பயனாகிறது என்பது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் தைரியமாக பேச வேண்டும். எனக்கு இந்த தொழில் மீது மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது. அதாவது பணம் வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக நாம் கடுமையாக உழைக்கிறோம். அதற்கு பலவிதமான தொழில்கள் இருக்கின்றன. பலவிதமான தொழில்கள், ஆயிரக்கணக்கான தொழில்கள் அல்ல, லட்சக்கணக்கிலே தொழில் இருக்கின்றன. ஆனால் கேலிங் தொழில் மட்டும் எப்பொழுதுமே ஒரு ஒமேகா ஸ்குவா, தெரியுமா? அந்த மாடை போல விற்பதற்காக நம்மளோட ஒமேகா ஸ்குவா என்ற மாத்திரை இருக்கு. அந்த 2 மாத்திரையை நாமே நம்முடைய வாயிலை போட்டுக் கொள்கின்ற பொழுது, நான் மிக சிறந்த உடல் நலத்தோடு இருக்கிறேன் என்று நினைக்கிறோம் அல்லவா? அதே போல நம்முடைய உறவுகள், நம்முடைய சமுதாயம், அண்ணன், தம்பி, மாமா, மைத்துனன், சிற்றப்பா, சின்னம்மா, இவர்களெல்லாம் நீண்ட காலம் வாழ்வதற்கு நாம் ஒரு வாய்ப்பை தருகிறோம். குளோரோஃபில், ஆயுலைட், ஆயுலெக்ஸ், ஒமேகா ஸ்குவா போன்ற இந்த பொருட்கள் எல்லாம் அன்பான உறவுகளே மிகச் சிறந்த பொருட்கள். நீங்கள் எல்லாருமே இந்த பொருட்களை வாங்கி சாப்பிட வேண்டும். பிறகு ஒன்று, இப்பொழுதெல்லாம் கேலிங்கிலே சிறந்த வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிறுவனம் வழங்கி இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் 6 குளோரோஃபில் வாங்கி விட்டாலே அவரோட தொழிலுக்கு அவர் வாங்குகிறார், அவருக்கு ஒன்று இலவசமாக கிடைக்கும். ஆனா உங்களுக்கு தெரியுமா அதிசயம் என்னவென்று? உங்களுக்கு 50 வெள்ளி கிடைக்கும். 5+1+1 என்று சொல்கிறார்கள். 6+1 என்று கூட நாம் சொல்லலாம். இன்று கூட சித்திவாடியிலே என்னுடைய மெம்பர் போய் அங்கே வாங்கினார். நிறைய பேர் வாங்குகிறார்கள். என்னவென்றால், குளோரோஃபில் உலகளாவிய நிலையிலே மில்லியன் கணக்கிலே போத்தல்கள் குளோரோஃபில் போத்தல் விற்கப்படுகிறது. உங்களுடைய குழுவிலே உங்கள் மெம்பர் ஒருவர் 6+1 வாங்கி விட்டால், வாங்கி அவர் விட்டு விடுவார், உங்களுக்கு 50 வெள்ளி. இதே போல 10 பேர் வாங்கினால் 500 வெள்ளி, 20 பேர் வாங்கினால் 1000 வெள்ளி. அன்பான உறவுகளே, நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்து வந்த 4 வருடங்களில், இன்று 2021, முந்தின வருடம் 2020, அதற்கு முந்தைய வருடம் 2019, கடந்து வந்த 4 வருடங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பினாலே இன்று ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வங்கி கணக்கிலே சேரக்கூடிய பணம் தொகை எவ்வளவு என்று எண்ணி பாருங்கள் அன்பான உறவுகளே. அதாவது கடந்த 4 வருடங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பினாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதாந்திர வருமானம் எவ்வளவு என்று எண்ணி பாருங்கள். பல பேர் சொல்வார்கள், இல்லைங்க நானும் கடந்த 4 வருஷத்துக்கு பிறகு ஏதோ பண்ணிட்டேன், ஆனா எனக்கு வருமானம் இல்லை என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் உள்ளபடியே கேட்டு வருத்தப்படுவேன். உள்ளபடியே அன்பான உறவுகளே, இந்த பணம் இல்லாத காரணத்தாலே சில பேர் சிரமப்படுகிறார்கள். பாருங்களேன், என்னிடம் நிறைய பேர் பேசுவார்கள். எனக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கும். இதை நீங்க அப்படியே நம்பலாம். ஏனால் வள்ளலார் கூடிய வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின என்று வள்ளலார் வாடி இருக்கிறார். ஆகவே ஒருவர் துன்பத்திலே வாடுகின்ற பொழுது உண்மையான இன்னொரு மனிதனுக்கு சோகம் இருக்கும். அதனால்தான் பாரதியார் சொன்னார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்தினோம் என்று பாரதியார் பாடினார். ஆகவே யாருமே பண கஷ்டப்படக்கூடாது நினைப்பவன் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? என்ன செய்ய முடியும்? ஒரு அரசியல்வாதியாக, ஒரு டாக்டராக, ஒரு வழக்கறிஞராக யார் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒரு கேலிங் முகவராக, கேலிங் மெம்பராக நீங்கள் ஒருவரை பார்த்து
ஐயா இந்த 5 குளோரோஃபில் 5 பேருக்கு விட்டு விடுங்கள், 6 விட்டு விடுங்கள், 1 நீங்கள் இலவசமாக சாப்பிடுங்கள் என்று நீங்கள் பேச ஆரம்பித்தால், அல்லது நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த மனிதர் பேச ஆரம்பித்தால், அன்பான உறவுகளே, இதை போல நீங்கள் 10 பேரை நீங்கள் பேசி உருவாக்கினால் மாதம் 500 வெள்ளி வரும். நான் எண்ணி பார்த்தேன். கடந்த 3 வருடங்களில் ஏதோ உழைப்பு வருமானமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் இந்த சித்திரை மாதத்தில இருந்து நீங்கள் தொடங்குகிறீர்கள். 1 மாதத்திற்கு ஒருவர் 10, அப்ப 1 வருஷத்துக்கு 12 பேர். அப்ப 3 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 36 பேர் தான். அதாவது 1 மாசத்துக்கு ஒரு ஆள் நீங்க சேர்க்கிறீங்க, அது சாதாரண. 12 மாசத்துக்கு 12 பேர், 3 வருஷத்துக்கு 36 மாசத்துக்கு 36 பேரு நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 50 வெள்ளி கிடைக்குதுங்க உங்களுக்கு. நீங்க சேர்த்து இருந்தீங்கன்னா 1800 வெள்ளி சேர்த்ததுனால மட்டும் மாசம் வரும், மாசம் வரும். எங்க அது முடியுமா முடியாதா? இப்பயே இது கஷ்டம் நினைக்கவே நினைக்காதீர்கள். 3 மாதத்திலே 1800 வெள்ளி பிளான் பிரகாரம். இது நீங்கள் இன்ட்ரோடியூஸ் அறிமுகப்படுத்துவதாலே ஒருவர் வருகிறார் என்றால் உங்களுக்கு இந்த 50 வெள்ளி கிடைக்கும். அவருக்கு எந்த இழப்பும் இல்லை. ஏன் இழப்பு இல்லை? 330 வெள்ளி கொடுத்து 6 குளோரோஃபில் வாங்குறார். அதை ஒரு 6 பேரை விட்டு விட்டால் ஒரு போட்ட பணம் வந்து விடுகிறது. அன்பான உறவுகளே, இப்படியெல்லாம் பேசுவதற்கு, இந்த உண்மையை பேசுவதற்கு, இந்த நியாயத்தை பேசுவதற்கு நாம் யாருமே பயப்படவே கூடாது என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் அடுத்த 3 வருடத்துக்கு பிறகு உங்களுடைய வருமானம் குறைந்தபட்சம் 3000 வெள்ளி, 2500 3000 வெள்ளி வருமானம் வரும். அன்பான உறவுகளே, இப்படி இந்த வாய்ப்பை ஒரு தனி மனிதருக்கு யார் கொடுப்பார்கள்? நினைத்து பாருங்கள். நீங்கள் கொடுக்க முடியுமா? உங்களால் முடியும். நீங்கள் ஒரு கேலிங் முகவராக இருந்து இன்னொருவருக்கு இந்த வாய்ப்பை உங்களால் கொடுக்க முடியும். அன்பான உறவுகளே, இதுதான் என்னுடைய இந்த வயதிலே நான் திருப்தியோட இருப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக தூங்குவதற்கு என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இன்று ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு நான் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறேன். இது கொடுக்கிற மன நிறைவு இருக்கிறது தெரியுமா? அது உடல் நலத்தை கொடுக்கிறது. எப்படி என்னுடைய 51, 55, 60, 65, 68, 70, 71 வயதுல இருக்கிறேனோ, கேளிக்கையில இருப்பதாலே அன்பான உறவுகளே, கேளிங் பொருட்களாலும் இயற்கையின் அருளாலும் இன்னும் பல வருடங்கள் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துறைகள் நிச்சயமாக எனக்கு தேவை. இன்று இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நம்முடைய இந்தியன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் அக்கறையோடு, பொறுப்போடு, உணர்வோடு, ஆசையோடு, விருப்பத்தோடு பேச்சை கேட்டீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமாக பேசிய நமது மூத்த தலைவர் கிரவுன் அம்பாசிடர் ரேகு சார் அவர்களுக்கு நமது நன்றி தன்னை தெரிவித்துக் கொள்வோம். அவர் கடந்து வந்த பாதை, கரடு முரடான பாதை, கசப்பான அந்த பாதையில் கடந்து வந்து இன்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வதை பற்றி மிக அற்புதமாக சொல்லியிருந்தார். அவருக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நம்முடைய இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற நமக்கு வாழ்த்துறை வழங்கி நம்மை ஆசீர்வாதம் செய்த நமது டைரக்டர் டாக்டர் டேரன் அவர்களுக்கும், இந்தியா டைரக்டர் திரு ஜெகதீசன் சார் அவர்களுக்கும், பங்களாதேஷ் டைரக்டர் திரு டாக்டர் குணாலம் அவர்களுக்கும், மற்றும் நமது இந்தியன் மார்க்கெட்டிங் தலைவி திலகா மேடம் அவர்களுக்கும், நமது பிடிஎம் யுவா அவர்களுக்கும், பிடிஇ இலா அவர்களுக்கும், மற்றும் நமது மெம்பர்ஸ் முதல் மேனேஜர், சஃபாயா மேனேஜர், ரூபி மேனேஜர், எமரல் மேனேஜர், டைமண்ட் மேனேஜர்ஸ், கிரவுன் மேனேஜர்ஸ் மற்றும் கிரவுன் அம்பாசிடர்ஸ், நமது பக்கத்துணையாக இருந்த நமது நிகழ்வில் கலந்து கொண்ட புதியவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி தன்னை கூறி, இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் கிடைத்திருக்கும். இதே புத்துணர்ச்சியோடு நல்லதே நடக்க, நானிலம் சிறக்க, மகிழ்ச்சி பெருக, மனித நேயம் பெருக, மாற்றங்கள் மறையட்டும், நமக்கு இன்னிசை முழங்கட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும், வளம் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, இப்பொழுது எங்க குழுவினரோடு உங்களுக்கு சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இந்நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரப் போகின்றோம். உங்கள் அனைவருக்கும்
உங்கள் அனைவருக்கும் கேலிங் சார்பாக இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. கேலிங்கு 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 உலகை வென்று வருவது கேலிங்கு இங்கு நின்று நிலைப்பது கேலிங்கு நம்மை வாழ வைப்பது கேலிங்கு உயர்ந்து வாழ சொல்வது கேலிங்கு 20 வருடம் நிலைத்து விட்டோம் இன்னும் 100 வருடங்கள் வென்றிடுவோம் தருவது எல்லாம் உடல் நலமே வந்தது எல்லாமே கேலிங்கில் பொருள் வளமே நல்வழி காட்ட நம் தலைவர் நிற்கின்றார் முதல் தளபதியாய் அவரே நிற்கின்றார் கேலிங்கு 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 உலகை வென்று வருவது கேலிங்கு இங்கு நின்று நிலைப்பது கேலிங்கு நம்மை வாழ வைப்பது கேலிங்கு நான்கு திசையிலும் உழைப்பவர்கள் இங்கு உயர்வாயிருக்கின்றார் ஊக்கம் கொடுக்கும் தலைவர்களில் இங்கே நிலையாய் நிற்கின்றார் பலத்துடனே நாம் நிற்கின்றோமே பல நாட்டினிலே காலை பதிக்கின்றோம் நலத்துடன் மக்கள் வாழ்வதற்காய் கடமை என்றே உழைக்கின்றோம் குழந்தைகள் கல்வியில் உயர்ந்திடவும் நம்ம குடும்ப உயர்வை காட்டிடவும் உலகில் எங்கும் சென்றிடவும் கேலிங் என்றும் நம்ம துணை நிற்கும் உழைப்பே உயர்வாய் நின்றிடுவோமே ஒற்றுமையால் நாம் உயர்த்திடுவோமே கலைப்பே இல்லா பெருவாழ்வில் கேலிங்கில் நாம் பெற்றிடுவோம் கேலிங்கு 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 உலகை வென்று வருவது கேலிங்கு இங்கு நின்று நிலைப்பது கேலிங்கு நம்மை வாழ வைப்பது கேலிங்கு உயர்ந்து வாழ சொல்வது கேலிங்கு 20 வருடம் நிலைத்து விட்டோம் இன்னும் 100 வருடங்கள் வென்றிடுவோம் தருவது எல்லாம் உடல் நலமே வந்தது எல்லாமே கேலிங்கில் பொருள் வளமே நல்வழி காட்ட நம் தலைவர் நிற்கின்றார் முதல் தளபதியாய் அவரே நிற்கின்றார் கேலிங்கு 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 உலகை வென்று வருவது கேலிங்கு இங்கு நின்று நிலைப்பது கேலிங்கு நம்மை வாழ வைப்பது கேலிங்கு அனைவருக்கும் கேலி சார்பாக இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.